இன்பா டாக்ஸ் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றோடு அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே உள்ள அந்த போர் ஒப்பந்தம் நிறைவு பெறுகிறது. ஆனால் இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய பலரிடம் ஒரு மனதிற்குள் ஒரு ஆறுதலை கொடுத்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ட்ரம்ப் அவர்கள் எதை மையப்படுத்திய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது, காலவரையின்றி நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய அதிபர், பிரதமர் இவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, காரணம் பாகிஸ்தான் தான் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பேச்சுவார்த்தைக்கான களத்தை அமைத்திருக்கக்கூடிய நாடு. எனவே அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த போர் நிறுத்தத்தை காலவரையின்றி நீட்டிப்பு செய்திருக்கிறோம் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. இது மனதிற்கு நிம்மதியான ஒன்று என்று நாம் எடுக்கலாமா அல்லது வேண்டாமா என்ற கேள்வியை அடுத்த ஒரு சூழல் நமக்கு எழுப்பி விடுகிறது. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் இந்த போர் நிறுத்தம் காலவரையின்றி நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவித்தால் இஸ்ரேல் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஈரான் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி இருக்கிறது. அப்படி என்றால் அமெரிக்கா மட்டும் தன்னிச்சையாக ஒரு போர் நிறுத்தம் நீட்டிக்கப்படுகிறது என்று அறிவித்திருக்கிறது என்று தான் கணக்கிட முடியும். ஆனால் அமெரிக்கா இன்னொரு தெளிவையும் அது குறிப்பிட்டிருக்கிறது. அது என்னவென்றால், நாங்கள் ஈரானை சுற்றி அல்லது ஈரானின் துறைமுகத்தை சுற்றி நாங்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய அந்த போர் வீரர்கள் அல்லது அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் அந்த இடத்தில் இருந்து கண்காணித்து கொண்டுதான் இருக்கும். நாங்கள் அங்கிருந்து அங்கிருந்து நாங்கள் விலகப் போவதில்லை, நாங்கள் அதே இடத்தில் தான் இருப்போம் என்று அமெரிக்காவின் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த போர் நிறுத்தம் நீட்டிப்பு என்பது செயல் வடிவத்திற்கு வருமா? இந்த கேள்வி நமக்கு இருக்கக்கூடிய சூழலில் 2 கப்பல்களை ஈரான் தாக்கியிருக்கிறது என்ற செய்தி வருகின்றது. அதாவது ஹர்மோஸ் நீரணையை கடக்க முயன்ற 2 வணிக கப்பல்களை ஈரானுடைய புரட்சிப்படை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. புரட்சிப்படை அவர்கள் படகு வைத்திருக்கின்றார்கள், அந்த படகு மூலம் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்ற செய்தி வருகின்றன. அப்படி என்றால் ஈரான் இந்த போர் நிறுத்தத்திற்கு உடன்படவில்லை என்ற கணக்கிட முடியுமா என்ற கேள்வியும் எழும்புகின்றன. இந்த 2 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது பிரிட்டனை சார்ந்த உளவு பிரிவு அமைப்பை சார்ந்தவர்கள். எனவே ஈரானும் இதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. அப்படி என்றால் 2 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதே வேளையில் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது சீனா அமெரிக்காவிற்கு. அது என்ன விளக்கம் என்றால், அமெரிக்கா கைப்பற்றியிருக்கக்கூடிய ஒரு கப்பலை மையப்படுத்தியது. மதுபானங்களை ஏற்றி கொண்டு வந்த ஒரு கப்பலை அமெரிக்கா கையகப்படுத்துகிறது. அமெரிக்கா கையகப்படுத்துகின்ற பொழுது அந்த கப்பல் சீனாவை சார்ந்த கப்பல் என்று அமெரிக்கா உறுதிப்படுத்தி சொல்கிறது. ஆனால் சீனா இப்பொழுது அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. சீனா என்ன சொல்கிறது என்றால், அப்படி ஒரு கப்பல் எங்களிடமிருந்து எந்த பகுதிக்கும் செல்லவில்லை, அல்லது எங்களுக்கு மதுபானங்களை ஏற்றிக்கொண்டு அந்த கப்பல் எங்களை நோக்கி வரவில்லை. எனவே வேறொரு நாட்டினுடைய கப்பலை அமெரிக்கா பிடித்து வைத்திருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம், அது சீனாவின் கப்பல் இல்லை என்று சீனா மறுப்பு தெரிவித்து விட்டது. இந்த பரபரப்பில் பாகிஸ்தானை சார்ந்த அந்த பிரதமர், இராணுவ தளபதி இவர்கள் எல்லாமே கடினமான முயற்சியை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது அமெரிக்காவையும் ஈரானையும் பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் அமர வைத்து விட வேண்டும். அதிலே ஒரு உடன்படிக்கை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். அப்படி உடன்படிக்கை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற பட்சத்தில் உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதட்ட நிலை தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பதட்ட நிலை தீர்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த நாடு பாகிஸ்தான் என்கின்ற பெயர் தங்களுக்கு கிடைக்கட்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பாகிஸ்தான் மிக மிக தீவிரமாக அந்த களத்தை எடுத்து அவர்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுதான் ட்ரம்ப் இதற்கு உடன்பட்டிருக்கிறார்.
ஆனால் ஈரான் உடன்படவில்லை என்ற செய்திதான் வருகின்றன. ஈரான் ஏன் உடன்படவில்லை என்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது, ஈரானை பொறுத்தமட்டில் ஈரான் பல கட்டுப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் அமெரிக்கா எங்கள் மீது திணிக்கிறது. அப்படி திணிக்கக்கூடிய கட்டுப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அமெரிக்காவோடு சமரசம் செய்வதற்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எங்களிடம் பலம் இருக்கிறது, நாங்கள் அமெரிக்காவோடு போர் தொடுப்பதற்கும் போர்க்களத்தில் நிற்பதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. அப்படி என்றால் ஈரான் போருக்குத்தான் தயாராக இருக்கிறதை தவிர பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயாராக இல்லை என்பதை நாம் இங்கு பதிய வைக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த சூழலில் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் ஒருபுறம் நீடித்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவில் இருந்து வெளிவரக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள், செய்தி நிறுவனங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியை மையப்படுத்தி பல செய்திகளை அவர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த போர் அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய நிதி சிக்கலை உருவாக்கி இருக்கிறது என்று அங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் செய்திகளை வெளியிடுகிறது. ட்ரம்ப் அவர்கள் இதை மறுத்தால் கூட அமெரிக்கா இப்பொழுது சிக்கலில்தான் இருக்கிறது என்பதை அங்குள்ள ஊடகங்கள் எடுத்து வைக்கிறது. எப்படி சிக்கலில் மாட்டிக்கொண்டது என்று கேட்கின்ற பொழுது, இந்த போருக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒருபுறம், இந்த போரில் பயன்படுத்தப்பட்ட அமெரிக்காவின் விமானங்கள், வீழ்த்தப்பட்ட களங்கள், இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு பெரும் பேர் இழப்பை அமெரிக்கா சந்தித்திருக்கிறது. இந்த பேரிழப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு அமெரிக்காவிற்கு 4-5 வருடங்கள் ஆகும் என்று அந்த பத்திரிகைகள் குறிப்பிடுகின்றன. அதனால்தான் அமெரிக்கா போர் நிறுத்தத்திற்கான ஒரு களத்தை உருவாக்குவதற்கு வேகம் கட்டி கொண்டு இருக்கிறது என்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது. ஆனால் ட்ரம்ப் அவர்களை பொறுத்தமட்டில் போர் நிறுத்தம் நீட்டிப்பு தான் என்று நான் சொல்லியிருக்கிறேனே தவிர அமெரிக்க இராணுவம் பின்வாங்கிவிட்டது என்று அர்த்தமல்ல. எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் நிபந்தனைகள் விதித்திருக்கிறோம் ஈரானுக்கு. அந்த நிபந்தனைகளை ஈரான் கேட்டுக்கொண்டால் ஈரான் பெரும் இழப்பிலிருந்து அது தப்பிக்கலாம். அல்லது ஈரானுடைய மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இடங்கள், பாலங்கள், பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்குரிய இடங்கள், இவைகளிலெல்லாம் எங்களுடைய தாக்குதல்கள் மிக கடுமையாக இருக்கும். அப்படி தாக்குதல்கள் கடுமையாக இருக்கக்கூடிய சூழலில் அதில் ஈரான் மீண்டு வருமா என்கின்ற கேள்விதான் ஈரானுக்கு எழும்பும் என்று அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமான ஒரு பதட்டமான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் அவ்வப்போது இந்த போர் நிறுத்தம் போன்ற செய்திகள் சற்று ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.